விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கிராமப்புறங்களில் கள்ளச்சாராயம் கிடைப்பது எப்படி, இதற்கு பின்னால் உள்ள நெட்வொர்க் எப்படி செயல்படுகிறது என்பதை அலசுகிறது இந்த தொகுப்பு. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க பல கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வர மற்றொரு புறம் களை கட்டுகிறது கள்ளச்சாராய விற்பனை. கிராமப்புறங்களில் திரும்பும் திசையெல்லாம் சப்ளை ஆகும் அளவிற்கு கள்ளச்சாராய நெட்வொர்க் மிக நீண்டது என கூறும் மக்கள் இந்த கள்ளச்சாராயத்திற்கு கல்வராயன் மலையே ஆரம்ப புள்ளி என்றும் கூறுகின்றனர். அங்கு ஊரல்களில் இருக்கும் கள்ளச்சாராயத்தை பெரிய வியாபாரிகள் பெற்று அதனை சில்லறை வியாபாரிகளுக்கு வாளிகள் குடங்களில் விற்பனை செய்வதும் உண்டு. அவற்றை ஏஜென்ட்டுகள் மூலம் சப்ளை செய்து பணம் பார்ப்பதே இவர்களின் பிரதான நோக்கம். இப்படி விற்பனை செய்யப்படும் கள்ளச்சாராயத்தை சப்ளை செய்ய ஒரு சாராய ஏஜென்ட்டுக்கு 1000 ரூபாய் வரை கமிஷன் தரப்படுவதாக கூறப்படும் நிலையில் தற்போது சிக்கியுள்ள கோவிந்தராஜ் போல் பல ஏஜென்ட்டுகள் விற்பனை செய்து வருகின்றனர். தெருவுக்கு ஒரு ஏஜென்ட் என்ற வீதம் ஊருக்குள் உள்ள அனைத்து தெருக்களுக்கும் தங்கு தடையின்றி சப்ளை நடந்து வருவது வழக்கம். அதிலும் சாராயமானது சின்ன சின்ன பாக்கெட்டுகளில் விற்கப்படுகிறது. கையில் இருக்கும் தொகைக்கு எளிதாக இதை வாங்கிவிட முடியும் என்பதால் இதன் விற்பனையும் கனஜோராகவே நடக்கிறது. கள்ளக்குறிச்சியில் 60 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் பல இடங்களிலும் குறைந்த விலையிலேயே சாராய பாக்கெட்டுகள் விற்பனையாகிறது. அரசு மதுபான கடைகளில் விற்கப்படும் மது விலையை விட மலிவான விலையில் கள்ளச்சாராயம் கிடைப்பதால் சுமை தூக்குவது, கட்டிட வேலை பார்ப்பது என கூலி வேலை செய்பவர்கள் கள்ளச்சாராயத்தை நாடுகின்றனர். இதனால் சாராய ஏஜென்ட்டுகள் நேரம் காலம் பார்க்காமல் இரவு பகலாக சப்ளை செய்வதோடு இரவு 11 மணிக்கு மேல் வந்து கேட்டாலும் இல்லை என சொல்ல மாட்டார்களாம். அதிகாலை 3 மணிக்கு தொழிலுக்கு செல்பவர்கள் ஏஜென்ட்டுகளை நாடி வருகின்றனர். இது மட்டுமின்றி இன்னும் சிலருக்கு டோர் டெலிவரி செய்யும் வசதி வரை ஏஜென்ட்டுகள் செய்து கொடுப்பார்கள் என்ற தகவல் பலரை புருவமுயர்த்த செய்துள்ளது. இப்படி ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த கூலி தொழிலாளிகளுக்கு கள்ளச்சாராயம் விற்று கல்லா கட்டும் சிலர் அதிக போதை தருவதற்காக மெத்தனாலை அதிக அளவு பயன்படுத்துவதே இது போன்ற உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவமே இறுதியாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.